வருஷம் கழிச்சு முறையா தேமுதிக கூட்டணி வந்துருக்காங்க. திமுக அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்றீங்க? பலம் எப்படி இருக்கு? நிச்சயமாக மற்றும் முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை ப்ரூவ் செய்வாங்க. திமுக கூட்டணி பலமா இருக்கும் போது தேமுதிக வந்தாதான் கூடுதல் பலம் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. கூடுதல் பலம் செஞ்சிருக்கிறது இல்ல, தேமுதிக அவசியமா அந்த கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பயத்தோட தான் தேமுதிக வந்து கூட்டணியில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கூடுதல் பலத்துக்காக தான் தேமுதிக வந்து அதிகமான இயக்கங்கள் வந்து நம்முடைய கூட்டணியும் நம்முடைய தலைவரையும் தேடி இந்த இந்த கூட்டணி இன்னும் பெரிய பலம் சேர்க்கறதுக்காக தான் அவங்க வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தேமுதிக இங்க வந்ததுனால பலவீனமடையுமா? கண்டிப்பா நிச்சயமா இங்க பலம் சேரும்போது அங்க பலம் செய்யும். அதெல்லாம் இன்னும் ஒரு 50 நாள் பொறுமையா இருங்க. தேர்தலில் போ தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி ப்ரூவ் பண்ணிக்கலாம். சார் தேமுதிக சார் அதிக கடனான மாநிலம் எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் சார்? 2 வருஷம் கழிச்சு முறையா தேமுதிக கூட்டணி வந்துருக்காங்க. திமுக அதை எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு என்ன சொல்றீங்க? பலம் எப்படி இருக்கு? நிச்சயமாக மற்றும் முற்போக்கு கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதை ப்ரூவ் செய்வாங்க. திமுக கூட்டணி பலமா இருக்கும் போது தேமுதிக வந்தாதான் கூடுதல் பலம் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. கூடுதல் பலம் செஞ்சிருக்கிறது இல்ல, தேமுதிக அவசியமா அந்த கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பயத்தோட தான் தேமுதிக வந்து கூட்டணியில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கூடுதல் பலத்துக்காக தான் தேமுதிக வந்து அதிகமான இயக்கங்கள் வந்து நம்முடைய கூட்டணியும் நம்முடைய தலைவரையும் தேடி இந்த இந்த கூட்டணி இன்னும் பெரிய பலம் சேர்க்கறதுக்காக தான் அவங்க வந்துட்டு தேமுதிக பலவீனமடையுமா சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி தேமுதிக இங்க வந்ததுனால பலவீனமடையுமா? கண்டிப்பா நிச்சயமா இங்க பலம் சேரும்போது அங்க பலம் செய்யும். அதெல்லாம் இன்னும் ஒரு 50 நாள் பொறுமையா இருங்க. தேர்தலில் போ தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி ப்ரூவ் பண்ணிக்கலாம்.